அலர்ஜன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃப்ளவர்ஸோட போலன். போலன் அப்படின்னா தமிழில் மகரந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பூக்கள்ல இருந்து எல்லோ கலராக பவுடரியாக ஒரு சப்ஸ்டன்ஸ் வரும், அதுதான் போலன். செகண்ட், ஹவுஸ் டஸ்ட் மைட். அதாவது நீங்கள் உங்கள் வீட்டில் கார்பெட்டு, ரக்கு அதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா அதை ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னா அதில் சில மைட்ஸ் இருக்கும், அதுதான் ஹவுஸ் டஸ்ட் மைட். மூணாவது, டேண்டர். டேண்டர் அப்படின்னா என்னன்னா, இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் அனிமல்ஸ் வச்சு வளர்க்குறீங்க ஆஸ் பெட்ஸ் அப்படின்னா, ஸ்பெஷலி பூனை, நாய், அவங்களோட அந்த ட்ரை ஸ்கின் அது வந்து உறிஞ்சி விழும் இல்லையா, அந்த ட்ரை ஸ்கின் இல்லைன்னா அவங்களோட ஹேர், இதை தான் நம்ம டேண்டர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். நாலாவது, அதாவது மோல்ட் அப்படின்னா ஃபங்கஸ். ரொம்ப ஈரமான, ரொம்ப க்ரௌடடான ஒரு மாய்ஸ்டான என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், உங்கள் வீட்டோட செவர்லெல்லாம் பச்சை கலரில் பூந்தரம் பூத்த மாதிரி ஆகிடும் இல்லைங்களா, அதுதான், அதை தான் நம்ம மோல்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது, காத்தார இருங்க, வீட்டுக்குள்ளே லைட் வர வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. ஓகேங்களா? இப்போது சில பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். நாங்கள் 2 பேரும் ஒரே ஏரியாவில் தான் இருக்கோம் டாக்டர், அவன் தும்மிட்டே இருக்கான், நான் நல்லா தான் இருக்கேன், ஏன் அப்படி அப்படின்னு. இது ஏன்னா அலர்ஜிக் ரைனைட்டிஸ் சில பேருக்கு ஃபேமிலியில் வரும், சில ஜீன்ஸ் கூட அதுக்கு காசாக நம்ம சொல்கிறோம். அப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம், நான் ஐஸ்கிரீம் சாப்பிடாமலே இருந்தால் இது சரியாயிருமா, நான் தலை குளிக்காமலே இருந்தால் இது சரியாயிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இதெல்லாம் ரீசன் கிடையாதுங்க. உங்களுக்கு உங்கள் உடம்புல அலர்ஜி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பெருசாக பயன் தராது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.